ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர்ஃபுல் விங்ஸ். நான் உங்கள் தமிழ். இதுதான் நம்ம ஃபார்ம் செட்டப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேர்ட்ஸ்க்கு என்னென்ன சப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இவங்க தான் நம்ம ஃபார்மோட ஹீரோ. எல்லோ ஹெலிகாப்டர் 50 கஸ்டடி. வாங்க மெடிசனாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, வைம்ரால் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக். இது வந்து 1 லிட்டர் எம்எல்க்கு 1 எம்எல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணோம். நம்ம 2 லிட்டர் வாட்டர் எடுத்துருக்கோம், அதுக்காக 2 எம்எல் மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை விட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு கரைஞ்சிடும் மெடிசன் ஃபுல்லாக. இருந்தாலும் சொல்கிற ஒரு வார்த்தை. வாங்க எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து சம்மர் டைம்ங்கிறதுனால ஃபீடிங் கப்பில் தான் வாட்டர்லாம் பேர்ட்ஸ்க்கு வைக்கிறோம். என்ன ரீசன்னா, இந்த மாதிரி சம்மர் டைமில் பேர்ட்ஸ் டெய்லியுமே அவங்க பாடி டெம்பரேச்சரை கூல் பண்ண அவங்க குளிப்பாங்க. அதுக்காக வந்து சம்மர் டைமில் இந்த மாதிரி கப்பில் வாட்டர் வைக்கிறோம். இதுவே வந்து வின்டர் டைமாக இருந்தால் ஃபீடுகளில் தான் வாட்டர் வைப்போம். முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராகவே நீங்கள் கப்பில் கூட மெயின்டைன் பண்ணுங்கள். பட் வின்டர் டைமில் கொஞ்சம் பேர்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. மேபி அவங்க ஏதாவது தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னா டெத் ஆகிடுவாங்க. ரொம்ப அவங்களால குளிர் தாங்க முடியாது. 1 ஹேண்டில் வந்து ஃபோன் ஹோல்ட் பண்ணிட்டு 1 ஹேண்டில் வாட்டர் சேஞ்ச் பண்ணாத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. நம்ம 1 டே விட்டு 1 டே கம்பல்சரி அந்த பவுல் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம், வாஷ் பண்ணிடுவோம். இப்போ ஈவினிங் டைம் சேஞ்ச் பண்ணுறதுனால இவங்க தான் நம்ம ஃபார்மோட ஹீரோஸ். செம்ம ஆக்டிவாக இருக்காங்க. இந்த மாதிரி பேர்ட்ஸ்னால் ஆக்டிவாக இருக்கணும் எப்பயும். மேபி ஆக்டிவாக இல்லை பேர்டு அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராப்ளம்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 மினிட்ஸாக பேர்ட்ஸ் பக்கத்தில் நின்று பேர்ட்ஸ் என்னென்ன பண்ணுது, அவங்க ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, இல்லை உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு பாருங்கள். ஆக்டிவாக இல்லைன்னா அதை எடுத்து அந்த பேர்டை செப்பரேட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுங்க. ஏன்னா கேஜிலே அது எல்லாத்துக்கூடையும் வச்சுருந்தோம்னா அதுக்கு ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அப்புறம் எல்லா பேர்டுக்கும் அது எஃபெக்ட் ஆகிடும். இவங்க நம்மக்கிட்ட சிக்கா வந்தாங்க, ரொம்ப பழகிட்டாங்க. 2வது ஹீரோ இவர் அல்பினோ. பாருங்க, வாட்டரெல்லாம் வச்சோடனே எல்லாரும் வந்து குளிப்பாங்க. அதையும் உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன். அந்தளவு பேர்டு வந்து ஆக்டிவாக இருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம இப்போதைக்கு ஹெலிகாப்டர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஐ மியூட்டேஷன்லாம் பண்ண போகிறோம். அதுக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் உங்கள் வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்தது ரெயின்போ பஜ்ஜீஸ், அப்புறம் ஹெலிகாப்டர் ஐ மியூட்டேஷன்ஸ்லாம் இருக்குது, அது பண்ண போகிறோம். அப்புறம் காக்டெயில்ஸ், ஸ்மால் கனோஸ் இதெல்லாம் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விண்டோ பக்கத்தில் உங்கள் பேர்ட்ஸ் கேட்ச் செட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சன்லைட் பட்டால் அவங்க ரொம்ப நல்லது. அதுக்காக தான். இப்போ அவங்க வாட்டர் சேஞ்ச் பண்ணி கூட இன்னும் முடிக்கலை, அதுக்குள்ளே குளிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. குளிக்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. இங்கே ஹெலிகாப்டர்லேயே அல்பினோ டிஎஃப். நம்மக்கிட்ட இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பேர்ட்ஸுமே 50 கஸ்டடு பக்க ஹெலிகாப்டர் மார்க்கிங்கில் இருக்கும். அந்த குவாலிட்டியாக தான் நம்ம எல்லாம் பார்த்து எடுத்துருக்கோம். இவங்களோட ப்ரீடிங் ரிசல்ட்ஸ், அடுத்தது என்னென்ன ஃபுட்டு போடணும், என்னென்ன மெடிசன் கொடுக்கணும், அந்த டயட் பிளான், அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது என்னென்ன சப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.